5 மாநிலத்தில் நடைபெற இருக்கும் சட்டசபை தேர்தலில் மக்கள் ஆளும் கட்சியை மாற்றும் மனநிலையில் உள்ளதாகவும் தேர்தலுக்கு பின் மத்திய அரசியலிலும் மாற்றம் வரும் என்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்துள்ள பாரதிய ஜனதா மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு சென்னையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் உள்ளிட்ட தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களிலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருப்பதாகவும் இதனால் மத்தியிலும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஸ்திரமின்மை நிலை உருவாகக்கூடும் என்று கூறினார். All the 5 sitting governments are going to lose. Very clear, its prediction. The ruling parties in all the 5 states are bound to lose the election because of bad governance. They could not fulfill the promises. They are involved in massive corruption. Above all, there is so much anger against price rise, corruption, non-governance, bad governance of the ruling parties in states and particularly UPA at the center. The third simple point is the BJP will enter assembly in all these 5 states on its own and will definitely better the previous performance. And I must tell you, I will conclude by saying the results of the 5 state governments will have a question mark on the longevity of the UPA government. Its survival will become a question mark and stability will become a question mark. தமிழகத்தில் மின்சாரம், சாலை வசதி, குடிநீர், நீர்ப்பாசனம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு தேர்தல் அறிக்கையில் இலவச திட்டங்களை அறிவிப்பது மறைமுகமாக ஊழலுக்கு துணை புரியும் என்றும் வெங்கையா நாயுடு குற்றம் சாட்டினார்.